guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் லீ அண்ட் மூன். நான் உங்க லீலு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேர்ள்ஸ்க்கு மோஸ்டா இருக்க ப்ராப்ளம் பிம்பிள், ஆக்னி மார்க், பிம்பிள் ஸ்கார், பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், அதுன்னு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். எனக்கும் அதே ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம் வந்து என் ஃபேஸை நான் இப்படி மாத்துறதுக்கு நான் வந்து என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபுல்லா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி மாத்தினேன், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணேன், ரிசல்ட் எவ்வளோ நாள் கிடைச்சது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லீஸ் கைவண்டம். நான் வந்து ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு ஏதாச்சும் பிரைட்ஸ் வேணும், லைக் மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும் உங்களுடைய பிக் டேக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன வந்து மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க. என் ஒர்க்லாம் பிடிச்சா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜான்வரி அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ்லாம் வந்து ரொம்ப அப்படியே புடச்சிக்கிட்டு வரும் தருவோம், அந்த மாதிரி வந்துச்சு. வந்துட்டு அது அப்படியே டார்க் ஸ்பாட்ஸா மாறி பிக்மெண்டேஷனாக மாறி நான் அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸ்கின் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை, அப்படியே நான் விட்டுட்டேன். சரி வருது போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும்னு விட்டேன். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸசிவாக எனக்கு வந்து இருந்துச்சு. அப்படி நான் கண்டுக்காம விடும்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், இல்லை ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து என்ன மாத்திரேன் எனக்கு எதுவுமே எனக்கு வந்து புரியல. ப்ரௌன் கலர்ல அப்படி அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி என் ஸ்கின் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து இப்போ ஃபோட்டோ இல்லை, நான் கூகுளில் வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு நான் வந்து எடுத்து அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப அப்படி மாதிரி நம்ம ஸ்கின்னை தொடவே முடியாத அளவுக்கு ரெட்னஸ், பிம்பிள்லாம் எக்ஸசிவாக ஆகி அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ப்ராப்ளம் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் போயிட்டு வந்து பார்த்துருந்தேன், எங்க வீட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து அவைலபிளா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது அங்க டெர்மட்டாலஜிஸ்ட் இடத்துல வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து அவங்களுக்கு இருந்திருந்தாங்க. அவங்க எனக்கு வந்து ஒரே ஒரு க்ரீம் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு தொடர்ந்து வந்து இந்த க்ரீம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட வாங்க, கொஞ்சம் உங்களுக்கு இச்னஸ்லாம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன க்ரீம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீம் தான். இது பேர் வந்து அட்டாமிஸ்ட் ஸ்கின் பேரியர் ரிப்பேர் கிரீம். நார்மலா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து தொடவே முடியாத அளவுக்கு வந்து இச்சிங் இருக்கும். ஆக்சுவலா இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் தான் சொல்ல போனா. ஆனா இது எதுக்கெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இச்னஸ், ட்ரைனஸ், அண்ட் தென் இந்த வந்து ரெட்டா வந்து ஸ்பாட்ஸ் மாதிரி வந்துருச்சு, ப்ரௌன் கலர்ல வந்து ஸ்பாட்ஸ் மாதிரி வந்துருச்சு. எனக்கு மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லா அப்படியே ப்ரௌனா ஒரு மாதிரி அது தொட்டாலே நம்ம ஸ்கின் அந்த இப்போ இப்படி பண்ண முடியுதுல, ஆனா அது வந்து அப்படி பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்து ட்ரை ஆயிடும். அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு க்ரீம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இது பேர் அட்டாமிஸ் ஸ்கின் பேரியர் ரிப்பேர் க்ரீம். 125 ml வந்து நான் அமேசான்ல வந்து வாங்கியிருந்தேன். இது ஒரு 400 to 500 அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது கண்டிப்பா 125 கிராம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 months ஆச்சு வந்து இருக்கும். நான் அப்பத்துல இருந்து நான் நார்மல் டைம்லயே நான் மோஸ்ட்லி வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் வந்து pH 5.5 எல்லாமே மோஸ்ட்லி இது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆயிடும் நான் பார்த்த வரைக்கும். ஆனால் ஆயில் ஸ்கின்னுக்கு மட்டும் வந்து எப்படி இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது பாராபென் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ அந்த மாதிரி இருந்துச்சு. மாய்ஸ்சரைசருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு இதை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்போ நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கின் பேரியர்ன்றதுனால ஸ்கின் பேரியர் சைட்லேயே வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் போகலாம் அப்படின்ட்டு டாட் அண்ட் கீழே வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கும். நான் வந்து இங்கே ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணிடுது. ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வித்தின் ஒரு ஓவர் நைட் இல்லை 2 டேஸ்லேயே வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து அந்த இச்னஸ் எல்லாமே போயிட்டு நார்மலாக அப்போ ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், அண்ட் தென் வந்து பிம்பிள்லாம் புடச்சிக்கிட்டு வர பிம்பிள் ஸ்கார்ஸ்ன்னுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து 3 டேஸ் கழிச்சு டாக்டர் வந்து போய் பார்த்துருந்தேன். அப்போ டாக்டர் வந்து ஆக்சுவலா நான் போனதே வந்து இந்த ப்ரௌன் பேச்சஸ்லாம் வந்து வந்துருச்சுன்றதுக்காக தான் போனேன். ஆனால் டாக்டர் எனக்கு வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ், அவங்க வந்து ஒரு ப்ரோ க்ளோ பிளஸ் ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் ரொம்ப தேடி பார்த்தேன், எனக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கல, எந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்லையுமே வந்து அவைலபிளா இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த டாட் அண்ட் கீ ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ் பண்ணிட்டு என்னோட பிம்பிள்ஸ்க்கும் பிக்மெண்டேஷனுக்கும் 2 ஆயின்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து இப்பவே வந்து சொல்லிடுறேன், இது வந்து எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்து நான் வந்து யூஸ் பண்ண ப்ராடக்ட். ஸோ இந்த 2 ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல யாராவது ஸ்கின் டாக்டர் இருந்தாங்களோ இல்ல யாராச்சும் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி இருப்பாங்களோ அவங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பிளைண்டா வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ராடக்ட்னால எனக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிம்பிளுக்கு வந்து இந்த ஒரு க்ரீம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். ஓகேவா, எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னாலே ஐயோ
ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம் வந்து யூஸ் பண்ணுங்க. மார்னிங் வந்து இதை போட்டுட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து 15 to 30 மினிட்ஸ் வந்து போட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு க்ரீம் கொடுத்துருந்தாங்க. அந்த க்ரீம் என்னன்னு சொல்றேன். அந்த க்ரீம் தான் வந்து இருக்கிறதுலே மேஜிக்கான ஒரு ப்ராடக்ட்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் ஆனால் மார்னிங் மட்டும் யூஸ் பண்ணேன். நான் வந்து மார்னிங் வந்து 1 hour வந்து வச்சுட்டேன். 1 hour வச்சுட்டு நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து எதுக்குன்னா பிம்பிள்ஸ் கார்க்கு நான் அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். பிம்பிள்லாம் ஒரு மாதிரி புடச்சா மாதிரியும் காஞ்சா மாதிரி இருக்கும். அந்த பிம்பிள் வந்து போகிறதுக்காக இது கொடுத்தாங்க. பிம்பிள் மேலே மட்டும் போட்டுட்டு வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது. அண்ட் வந்து பிக்மெண்டேஷனுக்கு வந்து இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது தெரியும்னு நினைக்கிறேங்க. இது வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து எனக்கு சுத்தமாக இது வந்து ஒர்க்கே ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது நான் போட்டாலும் என் ஸ்கின் ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சோம் லிட்ரலி. இது வெறும் எனக்கு வந்து இங்கே மூக்கு மேலே அந்த இங்கே மட்டும் தான் அப்புறம் இங்கே சைடில் இருக்கும். இங்கே மட்டும் தான் வந்து போட சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது நான் இந்த ஒரு க்ரீம் நான் போட்டோன்னா எனக்கு ரொம்ப 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 எரிய ஆரம்பிச்சிச்சு. லைக் எனக்கு வந்து அந்த ப்ரௌன் பேக்கஸ் இருந்துச்சுல, ஆல்ரெடி ஸ்கின் ரொம்ப வந்து இச்சிங்காக இருந்துச்சு. அதனால எரிஞ்சுதா இல்லை ஏன் எரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது போட்டு எனக்கு ரொம்ப எரிய ஆரம்பிச்சது. எனக்கு எப்போ இன்னும் அல்ட்ரா லெவலில் எரிய ஆரம்பிச்சதுன்னா அந்த ப்ரௌன் கலரில் சொன்னல அந்த இச்சிங் ப்ராப்ளம் அது வந்து இருக்கும் போது நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் ரொம்ப எரிய ஆரம்பிச்சது. இது வந்து ஒரு ஒயிட் க்ரீம் மாதிரி இருக்கும். சாரி வரல. அதோ இந்த மாதிரி ஒயிட் க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ நான் இது வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லாரும் யூஸ் பண்ணுங்க, செட் ஆகும். ஆக்சுவலி 2 க்ரீமே வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் இந்த ஒரு க்ரீம் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி என் டாக்டர் ரெண்டுமே டெய்லி யூஸ் பண்ண சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க. இது வந்து டெய்லி கூட யூஸ் பண்ணேன். இது வந்து அவ்வளோவா எஃபெக்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுல ரொம்ப எதுவும் ஆகாது ஸ்கின்னுக்கு அந்த மாதிரி. ஆனால் இது வந்து எனக்கு இன்னும் பயமாக இருக்குன்னு யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுட்டு இருக்கேன். அண்ட் தென் ரொம்ப சூப்பர் டூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி மார்னிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ், இந்த பிம்பிள் க்ரீம் போட்டுருங்க, கழுவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு சன் ஹால்ட் அப்படின்ற வந்து பிராண்ட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்படின்னா ரொம்ப ஒயிட் காஸ்ட் வந்து இதில் வந்து வரும். ரொம்ப வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 60 கிராம் வந்து 500 rupees, 490 rupees. இது பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஒயிட் காஸ்ட் இருக்கும். நம்ம ஸ்கின்ல வந்து அந்த ஒயிட் காஸ்ட் போனாலுமே அப்படியே நம்ம ஏதோ போட்டிருக்கோம் வெள்ளை அடிச்சு விட்ட மாதிரி நம்ம இருக்கும். அதனால நான் இந்த சன்ஸ்கிரீன் வந்து மோஸ்ட்லி நான் யாருக்குமே வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்து யூவி டாக்ஸ்னு சன்ஸ்கிரீன் இருக்கும். அந்த சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க டாக்டர். ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே நார்மலாக அக்வாலாஜிக்கா, டாக்டர் ஷெட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ், அந்த க்ரீமு, மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் இது மட்டும் போட சொல்லியிருந்தாங்க. நைட்டு என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக கொச்சு இருந்துச்சு. டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் இருக்குமே அதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த கிளாம்விட்டா அப்படின்ற வந்து ஒரு ப்ராடக்ட்டு. இந்த மாதிரி குட்டி 50 கிராம் தான். 50 கிராம் வந்து 1550 rupees இது. ஆனால் கண்டிப்பாக வந்து 2 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஒயிட் கலர் க்ரீம் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு பாருங்க. ஆக்சுவலி இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க அங்கே இருக்க எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ வந்து நானும் சொல்லுவேன் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குன்னா. அண்ட் இது வந்து இப்படி தான் இருக்கும் பாக்ஸு. மேலே கிளாம்விட்டா அப்படின்னு சொல்லி இப்படி தான் வந்து எழுதியிருக்கோம். இது வந்து அப்போலோ ஃபார்மசியில் வந்து கிடைக்குது. மோஸ்ட்லி வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா நான் லைஃப் லாங் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ப்ரைஸ் வந்து 1550 rupees. 50 கிராமுக்கு கொஞ்சம் ஹெவியர் சைடில் தான் வந்து இருக்கு. பட் ஆனால் நம்ம ஸ்கின் சரியாகணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து என்னோட ஸ்கின் சரியாகிறதுக்கு இதில் தான் நான் யூஸ் பண்ணேன். நான் இந்த க்ரீம் மட்டும் டெய்லி யூஸ் பண்ணேன். ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், அந்த பிம்பிள் க்ரீமும் பிக்மெண்டேஷனும் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 3 மட்டும் தான் யூஸ் பண்ணேன். வித்தின் இந்த ஒரு பாக்ஸ் நீங்கள் முடியறதுக்குள்ள இது டேனையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும், பிக்மெண்டேஷனும் ரிமூவ் ஆகிடும், டார்க் ஸ்பாட்ஸும் ரிமூவ் ஆகிடும். ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து தைரியமாக சொல்லுவேன், அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே கைஸ், நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் ஃபுட் ஹேபிட் மட்டும் கொஞ்சோண்டு பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து ஒரு டெய்லி ஒரு 3 to 4 days குடிங்க. டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க, ஏபிசி ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க, கீரை சாப்பிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இன்டேக்காகவும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்டேக்காக எதுவும் ரொம்ப பெருசாலாம் வந்து பண்ணலை. இது மட்டும் தான் நான் பண்ணேன். இதுக்கே வந்து எனக்கு வந்து சரியாயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த கிளாம்விட்டா வந்து யூஸ் பண்ணுறது இல்லை.
ஸோ ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சைடில் இருக்குது அப்படின்றதுனால இப்போ நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, இங்கே நான் பிக் அட்டாச் பண்ணுறேன் டெர்மாக்கோவோட கோஜிக் ஆசிட் சீரம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு மோனு அக்கா இருக்காங்களா, அவங்களும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் ஆயிலி ஸ்கின்னுக்கும் எப்படி இருக்குன்ற ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்கின் ஜேர்னியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னா நீங்க என்ன வந்து புக் பண்ண நினைச்சீங்க, கண்டிப்பா நீங்க வந்து என்ன கூப்பிடுங்க. நான் வந்து கண்டிப்பா நான் வந்து வரேன். அண்ட் டாடா பாபாய் கைஸ், லவ் யூ ஆல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லீ லவ்ஸ் யூ ஆல். பை. அடுத்த ஒரு வீடியோ உங்களை மறக்காம பாக்குறேன்.